மௌரியர்கள் ஆட்சி காலத்துல சமூக நிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம். அந்த மௌரியர்கள் ஆட்சி காலம் முக்கியமான காலம்னே சொல்லலாம். ஏன்னா பிற நாட்டினுடைய கலப்பு இங்க உள்ள வர ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, அந்த மௌரியரை ஆட்சியை தோற்றுவிச்சது யாரு? சந்திரகுப்த மௌரியர்னு நம்ம சொல்றோம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த முதல் மன்னர் சந்திரகுப்த மௌரியர் தான். அந்த மௌரியர் என்ன பண்றாரு? அலெக்சாண்டருடைய தளபதி செலியூக்கஸ் நிக்கேடர் கூட சண்டை போட்டிருப்பாருன்னு தெரியும். அப்புறம் கடைசியில செலியூக்கஸ் நிக்கேடரை இவர் சந்திரகுப்த மௌரியருக்கு மாமனாராகவும் மாறிடுவார். அதாவது அவருடைய பொண்ணை சந்திரகுப்த மௌரியர் கல்யாணம் பண்ணிடுறாரு. இப்படி திருமண உறவு இந்த இடத்துல ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த செலியூக்கஸ் நிக்கேடரு ஒரு தூதுவரவும் கிரேக்க நாட்டுல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அவர் தான் மெகஸ்தனிஸ் கிரேக்க தூதுவர்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அதை தான் அந்த இடத்துல பாருங்க. அலெக்சாண்டரினுடைய படையெடுப்புக்கு பின்னர் கிரேக்கர்கள் இந்தியர்களுடன் திருமண உறவு வைத்துக் கொண்டனர். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்தோ கிரேக்கம் போன்ற ஒரு புதிய சமூக பிரிவு இந்தியாவுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இந்த மௌரியருடைய ஆட்சி காலத்துல வர்ணாசிரமம்ங்கிற ஒரு முறை வலுவா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஆரியர்கள் பிந்தைய வேத காலத்திலே வர்ணாசிரம முறை பலமாக இருந்துச்சுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது மௌரியருடைய ஆட்சி காலத்திலேயே வர்ணாசிரம முறை வளர ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். சரி, இப்போ கிரேக்க பண்பாட்டு கூறுகள் இந்திய பண்பாட்டு கூறுகளோட ஒன்னா இணைஞ்சது எப்போன்னு கேட்டா மௌரியருடைய ஆட்சி காலம்னு நம்ம நல்லா சொல்லலாம். அதுக்கு உதாரணமே அந்த சந்திரகுப்த மௌரியரையே நம்ம சொல்லலாம். இப்ப மெகஸ்தனிஸ் அவருடைய இடத்துக்கு தான் வந்தாரு. இந்த மெகஸ்தனிஸ் ஒரு கூற்று சொல்றாரு பாருங்க. ஏன்னா அவர் எழுதின அந்த இண்டிகாங்கிற நூல் மிக முக்கியமானது. அத மௌரியருடைய ஆட்சியை பத்தி அவரும் சொல்லியிருக்கிறாரு. சரி, இந்திய சமூகத்துல தத்துவ ஞானிகள், தோட்டக்காரர்கள், கால்நடை வளர்க்குறவங்க, கைவினைஞர்கள், இராணுவ வீரர்கள், அது மட்டும் இல்லாம கண்காணிப்பாளர்கள், மதிப்பீட்டாளர்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 பிரிவினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி மெகஸ்தனிஸ் சொல்றாரு. சரியா? ஏன்னா இங்க அர்த்த சாஸ்திரம் சாணக்கியரும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சமூக சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னு அவரும் சொல்லியிருப்பாரு அர்த்த சாஸ்திரத்துல. அதனால இங்க பர்டிகுலரா இந்த 7 பிரிவு இருந்ததை பத்தி சொல்றது மெகஸ்தனிஸ்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆப்ஷன் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மௌரியர் காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தட்சசீல பல்கலைக்கழகம் மிக முக்கியமான பல்கலைக்கழகமா இருந்துச்சு. ஏன்னா அந்த மௌரிய வம்சத்தை தோற்றுவிச்ச சந்திரகுப்த மௌரியரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தட்சசீல பல்கலைக்கழகத்துல தான் தனுர்வேதம் போன்ற போர்க்கலைகள் எல்லாம் கத்துக்கிட்டாரு. அங்க போய் கத்துக்கிட்டு வந்துதான் பிறகு தனநந்தரை தோல்வியுற செய்து இவரு மன்னரா மாறுவாருன்னு நமக்கு நல்லா தெரியும். சரி, மௌரியர் காலத்துல எடுத்துக்கோங்க, ஆணாதிக்க சமூகம் தான் வலுப்பெற்றதுன்னு சொல்லி சொல்லப்படுது. ஆனா பிந்தைய வேத காலத்திலயும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு தொடர்ந்து அந்த மௌரியர் காலத்திலயும் ஆணாதிக்க சமூகம் வலுப்பெற ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த உயர்குடி பெண்கள் மட்டும்தான் இந்த இடத்துல சுயம்வரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. சுயம்வரம்னா அவங்களுக்கு பிடிச்ச வரன் கல்யாணம் பண்றது, அந்த சுயம்வரம் உள்ளிட்ட உரிமைகளை பெற்றிருந்தாங்க. அதே போல அந்த பருத்தி ஆடை, கம்பளி ஆடை போன்ற ஆடைகளையும் பாருங்க, தங்கம் வெள்ளியால் ஆன அணிகலன்களையும் மக்கள் அணிந்திருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. யார் காலத்துல? மௌரியருடைய ஆட்சி காலத்துல. மௌரியருடைய ஆட்சி காலத்துல இந்த தங்கம் வெள்ளியெல்லாம் இறக்குமதி செஞ்சாங்கன்னு கூட ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க. சாதி பிரிவுகள் இருந்திருக்கு பாத்தீங்களா? என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பிராமணர்கள், சத்தியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள் சொல்லிட்டு 4 சாதி பிரிவு கொடுத்துருக்காங்க. பிராமணர்களுக்கானதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய தொழில்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த சத்திரியர்களுடைய தொழில்கள் கொடுத்துருக்காங்க. வைஷ்யருடைய ஓதுதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் சொல்லியிருக்காங்க. சூத்திரர்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள் பத்தியும் கொடுத்துருக்காங்க. மௌரியர் ஆட்சி காலத்துல திருமண முறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே சாதியில திருமணம் செய்து கொள்ளும் பழக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரே சாதியில. அதே சமயம் கலப்பு திருமணமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அனுலோமா திருமணம்னு சொல்றாங்க, பிரதிலோமா திருமணம்னு சொல்றாங்க. இந்த பிரதிலோமான்றது பாருங்க, உயர்ந்த குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தாழ்ந்த குல ஆண்களை திருமணம் செய்யறது. இந்த மாதிரி நடைமுறைகளும் இருந்திருக்கு மௌரியருடைய ஆட்சி காலத்துல. மௌரியர்கள் ஆட்சி காலத்துல பெண்களின் நிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, பெண்கள் நல்ல நிலைமையில இருந்தாங்களான்னு கேட்டா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. சரி, சிலர் பாத்தீங்கன்னா தத்துவ கல்வி பயின்று தன்னடக்கத்தோடையும் வாழ்ந்திருக்கிறாங்க. சிலர் அடிமைகளாக பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த அரண்மனை இருக்கு இல்லையா, அரண்மனைகள்ல நாட்டியம் ஆடுறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் பெண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. பெண்கள் தங்கள் கணவருடன் சமய சடங்குகள்லையும் ஈடுபட்டு இருக்காங்க பெண்கள்.
கணவர் ஈட்டிய பொருளை மனைவியிடம் கொண்டுட்டு வந்து கொடுக்கிறாரு, அப்படியும் மதிக்கப்பட்டிருக்காங்க. திருமணமான பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, புனித நூல்கள் இருக்கு இல்லையா, அதை படித்து அறிவை பெறுவதற்கு இந்த இடத்துல தடை செய்யப்பட்டு இருந்தது. அப்ப அவங்க அறிவாளியா மாறிடக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மௌரியர்கள் ஆட்சி காலத்துல ஆடைகள் அணிகலன்களை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆடைகள் வந்து மிக எளிமையான ஆடை வந்து அணிந்திருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த ஆடைகளை வந்து அணிஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த அரண்மனையில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி ஜரிகை தங்க ஜரிகை வச்சுதான் ஆடைகள் அணிவாங்கன்னு சொல்லிலாம் படிச்சிருப்பீங்க. சரி, இந்த துறவிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மர உரி இருக்கு இல்லையா, மரப்பட்டை, அடுத்தது வந்து மான் தோல் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ஆடையா அணிஞ்சிருக்காங்க துறவிகள்னு சொல்லி சொல்றாங்க. செல்வந்தர்கள் என்ன பண்றாங்கன்னா மஸ்லின் ஆடை இருக்கு இல்லையா, அந்த வங்காளத்துல அதெல்லாம் ஃபேமஸ். இந்த செல்வந்தர்கள் மஸ்லின் ஆடைகளையும் அதே மாதிரி விலை உயர்ந்த மணிகள் பூ வேலைப்பாடுகளோட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆடைகளையும் செல்வந்தர்கள் அணிஞ்சிருக்காங்க. நார்மலா வேட்டி துண்டு தலப்பாக இதை தான் வந்து அப்ப ஆடையாக அணிஞ்சிருக்காங்க. இப்ப அணிகலன் எடுத்துக்கும் போது இங்க பாருங்க, தங்கம் ஒண்ணு, தங்கம் இன்னொன்னு தந்தம், இந்த ரெண்டுத்துலயும் அணிகலன்கள் வந்து காது மூக்கு கழுத்து இடுப்பு கைன்னு சொல்லிட்டு பெண்கள் அணிஞ்சிருக்காங்க. கல்வி வளர்ச்சி எப்படி இருந்துச்சு? மௌரியர் பேரரசினுடைய பெரும் பகுதியில் எடுத்துக்கிட்டா பள்ளிகளும் அந்த உயர்கல்வி நிறுவனங்களும் அரசே என்ன பண்ணிருக்குன்னா நிறுவி இருக்குது. அப்ப பொது அறநிலையங்களாலும் நடத்தப்பட்டது அந்த கல்வி நிலையங்கள்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்ப அசோகர் காலத்துல கல்விக்கு, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு இந்த இடத்துல தெரியுது. ஏன்னா சமண சமயம் சார்ந்ததை வந்து பள்ளிகள்னு சொல்லுவாங்க. பௌத்த சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த விகாரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கல்வி கற்றுக்கூடக்கூடிய இடமா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பாருங்க, பிராமணர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்த துறவிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த பாடங்களை கற்றுத்தரவங்களா இருந்திருக்காங்க. அப்போ உதாரணம் சொல்லுங்க, அந்த கல்விக்கூடங்களுக்குன்னா தட்சசீலத்துல ஒன்று, உஜ்ஜயினி, காசி, இந்த இடங்கள்லாம் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டிருந்துச்சு மௌரியருடைய ஆட்சி காலத்துல. மிக முக்கியமானது அதெல்லாம். இலக்கியம், சமயக்கல்வி இதெல்லாம் கற்பிக்கப்பட்டது. மௌரியருடைய ஆட்சி காலத்துல அந்த பாடத்திட்டம் என்ன, பள்ளிக்கூடத்துல கத்துத்தர பாடத்திட்டம் என்னன்னு கேட்டாங்கன்னா இலக்கணம், பேச்சுக்கலை, கலை, அடுத்து அரசியல் சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, தர்ம சாஸ்திரம், தத்துவம் போன்றவற்றை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு வந்து கல்வி பெண் மடாலயங்கள் அப்படின்னு தனியா இருந்திருக்கு. அப்ப அங்க போய் தான் பெண்கள் வந்து படிச்சிருக்கிறாங்களாம். 4 வகையான ஆசிரமங்கள் மௌரியர் ஆட்சி காலத்துல இருந்திருக்குது. அப்ப நம்ம இந்த ஆசிரமங்கள் எல்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? அதுதான் பிற்கால வேதகால பண்பாட்டுல இந்த 4 விதமான ஆசிரமம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியே மௌரியர்களுடைய சமூக அமைப்புலையும் அந்த தனி மனிதரினுடைய வாழ்க்கை நிறைய 4 வகையா ஆசிரமத்துல கடைபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரம்மச்சரியம், அதாவது மாணவர் பருவம்னு சொல்லுவோம். அடுத்து கிரகஸ்தம், இவர் குடும்ப உறுப்பினர் ஆறாரு. அடுத்தது வனப்பிரஸ்தம், காடுகளுக்கு போயிடுறது. 4வதா சந்நியாசம். இந்த மாதிரி 4 நிலைகளை வந்து எப்போ, அது பிந்தைய வேத காலத்திலையும் அது இருந்திருக்குது, மௌரியருடைய சமூக அமைப்பிலையும் இருந்திருக்கு. மௌரியர் ஆட்சி காலத்துல அந்த மெய்ஞானிகளை சொல்றாங்க பாருங்க, மொத்தமா 4 வகையா மெய்ஞானிகளை வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிராமணர்கள், 2வது பிராமணிகர்கள் அப்படின்னு சொல்றாங்க, சிரமணர்கள் 3வதாக, அடுத்து 4வதா வந்து பௌத்தர்கள்னு சொல்லி 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த பிராமணர்கள் அவங்க தான் வந்து உதிஷா பிராமணர்கள்னு சொல்லப்படுது. இன்னொன்று வந்து சதகஹன பிராமணர்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா உதிஷா பிராமணர்கள்னா ஆசிரியர் இருக்கக்கூடிய புரோகிதர்னு அர்த்தம். இந்த சதகஹன பிராமணர்னாக்க ஜோதிடம் தந்திரம் மட்டும் தெரிந்தவர்னு அர்த்தம். அப்ப பிராமணர்களை இந்த இடத்துல 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இந்த மெய்ஞானிகள்ல 2வது வகையா வரக்கூடிய பிராமணிகர்கள், இவங்க பாத்தீங்கன்னா ஆன்மா மரணம் எய்தாதான் இந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த மேனி தான் வந்து மரணம் எய்தும்னு சொல்லி நம்பினது யாருன்னா இந்த பிராமணிகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2வது மெய்ஞானிகள்னு சொல்லலாம். இப்ப 3வதா ஒரு மெய்ஞானிகள் வராங்க, அவங்க தான் சிரமணர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சிரமணர்களை வந்து ஹைலோபியாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிரமணர்கள் அப்படின்னா துறவிகள்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம் அவங்கள. இந்த சிரமணர்கள் துறவிகள் இவங்க எங்க வாழ்வாங்க அப்படின்னு கேட்டாக்க இவங்க காடுகள்ல தான் குறிப்பா அந்த துறவிகள் வாழ்வாங்கன்னு தெரியும். இவங்க மது, மாமிசம்,
பெண் இன்பம் இதெல்லாம் நீக்கிவிட்டு காடுகளில் வாழ்ந்த அந்த துறவிகளை தான் சிரமணர்கள்னு நம்ம சொல்றோம். அதாவது ஹைலோபியாயின்னு சொல்றோம். அடுத்து 4வதா வர மெய்ஞானிகள் யாரு? பௌத்தர்கள்னு சொல்றாங்க. இவங்க வந்து தூய்மையான அற வாழ்க்கைய போற்றி வாழ்றவங்க தான் பௌத்தர்கள். மௌரியர் ஆட்சி காலத்துல சமுதாய பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, இங்க பாருங்க, சதி இருக்குல்ல, சதி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது மௌரியர் ஆட்சி காலத்துல, அதாவது அசோகர் காலத்துலன்னு வச்சுக்கோங்களேன், இருந்ததுன்னு சொல்லி அந்த அரிஸ்டோகுலஸ் அப்படிங்கிற அந்த ஆசிரியர் வந்து நமக்கு சொல்றாரு சதி இருந்ததுன்னு சொல்லி. எப்போ? மௌரியர் காலத்திலே இருந்திருக்குது. சரி, வேள்வி காலம் தவிர மற்ற காலங்கள்ல வந்து மது அருந்தியதாக தெரியவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப வேள்வி காலம் மட்டும்தான் மக்கள் வந்து மது அருந்துவாங்க, மற்ற நாள்ல வந்து மது அருந்த மாட்டாங்களாம் அப்படின்னு மௌரியர் ஆட்சி காலம் இப்படி இருந்துச்சான். மௌரியர்கள், மௌரி அரிசி தான் வந்து அவங்களுடைய முக்கிய உணவா இருந்தது. அசோகர் காலத்திலேயே அரிசி வந்து மிக முக்கியமான உணவா இருந்திருக்கு. இப்ப சன்னியாசி இருக்கிறாங்க இல்லையா, சன்னியாசி, இந்த பிராமணர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்க வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்களாம் அப்போ மௌரியர் காலத்திலேயே. சரி, இந்த பொன்னால் ஆன தட்டு இருக்குல்ல, பொன் தட்டு, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் தட்டு இப்படிதான் பயன்படுத்துறோம், பொன் தங்கத்தட்டு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து தனித்தனியா தான் உட்கார்ந்து சாப்பிட்ற வழக்கம் மௌரியர் காலத்திலே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. தங்கத்தட்டுல தனித்தனியா உட்கார்ந்து சாப்பிடும் வழக்கம் மௌரியர் காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? குறிப்பிட்டு கிரேக்கர்கள் வந்து சொல்றாங்க. மௌரியர் ஆட்சி காலத்துல உயர்ந்த ஒழுக்கம் காணப்பட்டது. இப்போ மக்கள் வந்து ரொம்பவும் ஒழுக்கமா இருந்திருக்காங்க. மக்கள் வந்து எளிமையாகவும் சிக்கனமாகவும் வாழ்ந்திருக்காங்க, அதான் குறிப்பிட்டு சொல்லணும். அப்போ மக்கள் வந்து உண்மையா இருந்திருக்காங்க, நேர்மையா இருந்திருக்காங்க, நாணயமா நடந்துகிட்டாங்க, தைரியமா இருப்பாங்க மக்கள். அதே போல அறிவாற்றல் உடைய மக்களாகவும் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளை கொண்டிருந்தாங்களா மௌரியர் காலத்துல மக்கள்னு சொல்றாங்க. இப்போ அசோகரினுடைய அறக்கோட்பாடுகளால மக்கள் வந்து இது பாவம், இது புண்ணியம், இது வந்து இம்மை, இது மறுமை, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அசோகர் காலத்துல மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்ப திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் அசோகர் காலத்துல சிறிது அளவு கூட திருடுற விஷயம் இருக்கவே இருக்காதான் அசோகர் காலத்துல. மௌரியர்கள் ஆட்சி காலத்துல என்டர்டைன்மெண்ட் என்னன்னு பார்க்க போறோம், அந்த விழாக்கள் என்னென்னு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பல்வேறு விழாக்களை வந்து மௌரியர் ஆட்சி காலத்துல கொண்டாடி மகிழ்ந்து இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா வசந்த கால விழா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தீபாவளி அசோகர் காலத்திலே கொண்டாடி இருந்திருக்கிறாங்க, அதை தான் அங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மௌரியர் ஆட்சி காலத்துல தீபாவளி, கிரி பூஜை இதெல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. வேட்டையாடுதல் மிக முக்கியமான என்டர்டைன்மெண்டா இருந்திருக்குது. அடுத்தது படகு ஓட்டுறது, இந்த படகு ஓட்டுற விஷயம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மௌரியர் ஆட்சி காலத்துல இருந்திருக்கு. நீச்சல் நீந்துதல் இதெல்லாம் வந்து முக்கியமான என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கு. பெண்கள் பந்து விளையாடினாங்கன்னு சொல்றாங்க அசோகருடைய ஆட்சி காலத்துல. சரி, வில்வித்தைய கத்துக்கிட்டாங்க, வில்லு விடுறது. அடுத்து விலங்குகளுடன் போரிடுவது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வில்வித்த, விலங்கு கூட வந்து போரிடுவது எல்லாமே அசோகருடைய ஆட்சி காலம், மௌரியருடைய ஆட்சி காலத்துல தான் சொல்லப்படுது. அந்த தேர் ஓட்டுறாங்கல்ல, அந்த தேர் ஓட்டுற பந்தயம் பாத்தீங்கன்னா மௌரியர் ஆட்சி காலத்துல, அசோகருடைய ஆட்சி காலம். இப்ப அசோகருடைய ஆட்சி காலம், அதாவது மௌரியருடைய ஆட்சி காலத்திலேயே சதுரங்கம் இருக்கு இல்லையா, செஸ் விளையாடுறோம் இல்லையா, அந்த சதுரங்க விளையாட்டு மிகவும் ஃபேமஸா விளையாண்டுருக்காங்க. இப்போ பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆடல் பாடல் அப்படிங்கிற விஷயமும் இசைக்கருவியை மீட்டுதல் என்பதும் பெண்களுக்கு உரியதாக இருந்திருக்கு அசோகர் ஆட்சி காலத்துல.